துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 12 ராசியினருக்குமான ராஜயோக பலன்களை அடையக்கூடிய வழிபாட்டு முறைகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். 12 ராசியினருமே ராஜயோக பலன்களை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலையுமே இருக்கும். எல்லாராலையுமே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யோக பலன்களை கட்டாயமாக அடைய முடியும். அதற்கான சில காலகட்டங்கள் என்ன, கால நேரங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து நம்மளுடைய முயற்சி, வழிபாடு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக எல்லா ராசினருமே கண்டிப்பாக யோக பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பலர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன விஷயம் அப்படின்னா, நான் தினசரி கடவுளை நினைக்காத நேரமே இல்லை, அடிக்கடி கோவில் வழிபாடுகள் எடுத்துக்கிறேன், வீட்டில் எப்போவுமே சாமி கும்பிட்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இருக்குது, நிறைய தான தர்மங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்துட்டு தான் வந்துட்டுருக்கிறேன், இருந்தும் கூட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடியவே மாட்டேங்குது, பிரச்சனைகள் மாறாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பலர் சொல்கிறத இன்றைக்கும் நம்ம கேள்விப்பட்டுட்ருப்போம். அதே போல் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, மற்ற பலன்கள், ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லா பலன்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் வரக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பொதுவாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னா கூட உங்கள் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்கறது உண்டு. இது மாதிரி ராசி நட்சத்திரங்களின் அடிப்படையில் இன்றைக்கும் நிறைய பேர் வழிபாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்போ ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்குரிய வழிபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கிறது அப்படிங்கிறதும், நம்மளுடைய ஜனன ஜாதகம் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. இப்போது பொதுவாக நம்ம ராசி பலன்கள், பயிற்சி பலன்கள் இதையெல்லாம் பொதுவாக நம்ம ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி பயிற்சி பலன்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது உண்டு, அதன் அடிப்படையில் சில வழிபாடுகளையும் எடுக்கிறது உண்டு. ஆனால் அதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதுல எப்போவுமே நமக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் ஒரே ராசியில் இருப்பாங்க. உதாரணமாக 12 ராசிகளில் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷராசி. அப்போ இந்த மேஷராசி அப்படிங்கிறதுலையே பல லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேருடைய வாழ்க்கை முறையும் சூழ்நிலையும் பொருளாதாரமும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. இதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பொருளாதாரமோ வாழ்க்கை முறையோ இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி பலன்களும் பொதுவாக நமக்கு ஒரே மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறதுலையும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜனன ஜாதகம் எதனுடைய அடிப்படையில் இருக்குது, அதில் வரக்கூடிய கிரக சேர்க்கைகள் என்னென்ன, நமக்கு என்ன மாதிரியான திசாபுத்தி நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை அதன் அடிப்படையில் நம்ம எடுக்கணும், எந்த காலகட்டத்தில் எந்த கால நேரத்தில் நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உண்டு, எந்த நேரத்தில் நம்ம ஜாதகப்படி நம்ம கவனமாக இருக்கணும், இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அப்போது 12 ராசிகளுக்குரிய வழிபாட்டு முறைகளை பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டே வரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுடையது தான். அப்போது பொதுவான ராசி பலன்களுடைய ராசியினுடைய அதிபதியோ அல்லது அதனுடைய அதிதேவதையினுடைய வழிபாடு எடுக்கிறதோடு சேர்த்து நம்மளுடைய திசாபுத்தி என்ன, அந்த திசாபுத்தி எந்த பாவகத்திலேருந்து நமக்கு திசை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், புத்தி எந்த பாவகத்திலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், அதே போல் அந்த கிரகத்தினுடைய தன்மை என்ன, அந்த கிரகங்களோடு சேர்த்து வேறு என்னென்ன கிரக சேர்க்கைகள் உண்டு அப்படிங்கிறதையும், அதோடு அந்த பாவகத்திற்கு உரிய பலன்கள் என்னென்ன, அந்த கிரகங்கள் வேறு எந்த கிரகங்களோடு தொடர்புடையது அப்படிங்கிறதும், அந்த பாவகத்திற்குரிய பலன்களோடு சேர்த்து கிரக சேர்க்கைக்கு என்னென்ன பலன்கள் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துப்படி உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் அந்த கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறதையும் கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் ராசிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நட்சத்திரம், லக்னம் இது மாதிரியான விஷயங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். இன்றைக்கும் நிறைய பேருக்கு ராசி என்ன அப்படின்னு கேட்டால் தெரியுது, நட்சத்திரம் தெரியுது, ஆனால் லக்னம் இன்னும் ஒரு சிலருக்கு தெரியறதே இல்லை. அப்போ லக்னத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் லக்னாதிபதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் தான் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுடைய ஜனன ஜாதகம் எதன் அடிப்படையில் நமக்கு ஜனனம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஜனனம் அப்படிங்கிறதே நம்மளுடைய தலைமுறையினர் முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ அதன் அடிப்படையிலையும், அதே போல் நம்மளுடைய முற்பிறவியில் இருக்கக்கூடிய நல்வினை தீவினைகளுடைய அடிப்படையிலையும் தான் நம்மளுடைய ஜனன ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு.
அதனுடைய பதிவு அப்படிங்கிறது தான் கிரக சேர்க்கைகளாக நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்குது. அப்போது 12 ராசிக்குரிய வழிபாடுகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் கிரக சேர்க்கைக்கும் தசாபுத்திக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே போல் தசாபுத்தி நடத்தக்கூடிய பாவகத்திற்கும் அந்த பாவகத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, அல்லது நிழல் கிரகங்களாக கருதக்கூடிய ராகு கேதுக்களோ அல்லது சனியோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்குரிய சில வழிபாட்டு முறைகளையும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போது ராசிக்குரிய வழிபாடு மட்டும் போதாது அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே நமக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கணும். இன்றைக்கும் நம்மள நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம், ராசிக்குரிய வழிபாடுகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடிக்கடி ஒரு கோவில் வழிபாடோ அல்லது வீட்டில் வழிபாடுகளோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பல தான தர்மங்களையும் செய்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தினுடைய அமைவு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம், பலர் நல்ல ஒரு தொழில் திறமை இருந்தும் கூட, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சிக்கக்கூடிய திறமை இருந்தும் கூட, அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு அவங்களால போகவே முடியலை. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்காமலே அவங்க அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிடுறாங்க. அப்போது ஜனன ஜாதகத்தின்படி கிரக சேர்க்கை என்ன, நம்ம ஜனன ஜாதகம் என்ன சொல்லுது, நம்மளுடைய லக்னாதிபதியினுடைய வலு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்திற்கு ஒரு டாக்டராக வேண்டிய ஒரு ஜாதகரை இன்ஜினியரிங் படிக்க வச்சு அந்த ஜாதகரை இன்ஜினியர் ஆக்குனா அவர்களுடைய வலு எந்த அளவுக்கு இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ உதாரணமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போது ஒரு டாக்டர் ஆகக்கூடிய ஒரு ஜாதகரை இன்ஜினியராக நம்ம மாற்றும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ராஜயோகங்களை பெறக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட அவர்களால் அந்த யோகத்தை அடைய முடியாமலே போயிடுது. அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்துப்படி அவங்க என்ன மாதிரியான ஃபீல்டை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், யோக பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய ஜாதகத்துப்படி நமக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்களையும் யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் யார் தடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளே தான். அப்போ நம்மளுடைய ஜாதகத்துப்படி என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது, எந்த கிரகங்கள் வலிமையான அமைவில் இருக்குது, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அந்த ராஜயோகத்தையும் பொருளாதாரத்தையும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஜனன ஜாதகத்தின்படி எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அப்போ 12 ராசிக்குரிய பொதுவான வழிபாடுகளோடு சேர்த்து உங்களுடைய முயற்சியும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி என்ன மாதிரியான வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். இது தெரிஞ்சுக்க முடியாதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல தடைகளையும் முடக்கங்களையும் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆக நம்மளுடைய ஜனன ஜாதகத்துப்படி இருக்கக்கூடிய தடைகளையும் முடக்கங்களையும் நிவர்த்தி செய்வதற்கான வழிபாட்டு முறைகளை 12 ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12 ராசிகள் அப்படிங்கிறது உண்டு. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியினருக்கான வழிபாட்டு முறைகளை நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியினுடைய அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய். அப்போது இந்த மேஷ ராசி நபர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். அதே போல் முருகப்பெருமானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேஷ ராசி நபர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறத வீட்லேயோ அல்லது கோவில்லையோ முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக படைத்து வழிபாடு எடுத்துக்கிட்டு வரும் பொழுது வெகு சீக்கிரமாகவே கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறதும் பொருளாதாரத்தில் வறுமை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி சுபிட்சமான ஒரு வாழ்க்கையும் யோக பலன்களையும் கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது ரிஷபராசி. ரிஷபராசியினருக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் அப்படின்னா, ரிஷபராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவானுடைய வழிபாடை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வர்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை எந்த கோவிலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். முடிந்தவர்கள் மகாலட்சுமிக்கு தனியாக இருக்கக்கூடிய கோவில்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான கோவில் வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட சிறந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை நாட்களில் மல்லிகை பூ மலர் அல்லது தாமரை மலரில் மகாலட்சுமிக்கோ பெருமாளுக்கோ வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்னே சொல்லலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது மிதுன ராசி. மிதுன ராசியினருக்கு என்ன மாதிரியான வழிபாடு அப்படின்னா, மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது புதன். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுடைய வழிபாடை புதன்கிழமை நாட்களில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். விஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான தான தர்மங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது
படிக்கிறதுக்கு அடிப்படை வசதி இல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றியையும் ராஜயோக பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சந்திர பகவான். இந்த சந்திர பகவானுடைய வழிபாடை திங்கட்கிழமை நாட்களில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே போல் அம்மன் கோவிலில் பாலாபிஷேகம் செய்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியையும் ராஜயோக பலன்களையும் தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுடைய வழிபாடை தினசரி காலை நேரங்களில் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடாக எடுத்துக்கிட்டு வரலாம், அல்லது சிவாலய வழிபாடு அப்படிங்கிறதையும் மேற்கொள்ளலாம். திருநீர் வாங்கி தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கங்களை கண்டிப்பாக இந்த சிம்ம ராசியினர் மேற்கொள்ளும் பொழுது ராஜயோக பலன்களை கண்டிப்பாக இவர்களால் அடைய முடியும். அடுத்ததாக வரக்கூடியது அப்படிங்கிறது கன்னிராசி. கன்னிராசியினருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது புதன். இந்த புதனுக்குரிய வழிபாடு அப்படிங்கிறத நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு புதன்கிழமைகளில் செய்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது எந்த ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருமாள் தாயார் அல்லது நரசிம்மர் தாயாராக இருக்கக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது சிறந்த ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன மாதிரியான தான தர்மங்களை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடிப்படை வசதிகள் இல்லாதவர்களுக்கு தான தர்மங்களை செய்யலாம், உணவு தானம் அளிக்கலாம், அல்லது பானகத்தை பிரசாதமாக நீங்கள் படைத்து வழிபாடு எடுத்துக்கிட்டு வரலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். இந்த சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் பட்டு வஸ்திரம் சார்த்தி வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது எந்த கிழமையில் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நாட்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை உங்களுக்கு தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியினர். இந்த விருச்சிக ராசியினருக்கு அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய். இந்த செவ்வாய் பகவானுடைய வழிபாடை செவ்வாய்க்கிழமை நாட்களில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னா முருகன் கோவிலில் எண்ணெய் தானமாக அளிக்கிறது, எண்ணெய் தானமாக கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்குரிய வழிபாடாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு எப்பொழுதுமே உன்னதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வியாழக்கிழமை நாட்களில் முருகன் கோவில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை சார்த்தி வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை உங்களுக்கு தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி. மகர ராசியின் அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான். இந்த சனி பகவானுக்குரிய வழிபாடாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சனி பகவான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடோடு சேர்த்து திருநீர் தானம் அப்படிங்கிறத சிவாலயத்தில் செய்துட்டு வரும்பொழுது மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை உங்களால் அடைய முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான். சனிக்கிழமை நாட்களில் நல்லெண்ணெய் தானத்தை சிவாலயத்தில் கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த உன்னதமான பலன்களையும் ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கடைசி ராசியாக நம்ம பார்க்கக்கூடியது மீனராசி. இந்த மீனராசியினருக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு, குருஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் அல்லது ஆலங்குடி, திட்டை, இது மாதிரி குரு பகவானுடைய ஆலயத்தில் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமஞ்சள் தானத்தை குருஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த கோவில்கள்லையும் கொடுக்கலாம், அல்லது குரு பகவானுக்கு திருமஞ்சள் தானம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை உங்களால் வாழ்க்கையில் அடைய முடியும். இப்போது நம்ம 12 ராசினருக்குமான பொதுவான வழிபாட்டு முறைகளையும் ராஜயோகத்தை பெறக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் நம்ம பார்த்தோம். இதே போல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் யோக பலன்களை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் என்னென்ன, அந்த கிரகங்கள் என்ன மாதிரி அமைவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய சூட்சமமான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களாலையும் யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.